السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق البشر في البر، والصلاة والسلام على خير البشر الذي لاقى البشر وعلى آله وأصحابه الأطهار. أما بعد، فقد قال تعالى في القرآن الكريم الفرقان المجيد في شأن حبيبه صلى الله عليه وسلم: قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد. صدق الله العظيم. نهى رسول الله صلى الله عليه وسلم عن الوصال، فقال رجل من المسلمين: فإنك يا رسول الله تواصل. قال رسول الله صلى الله عليه وسلم: وإياكم مثلي وأيكم مثلي، إني أبيت يطعمني ربي ويسقيني. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெரியவரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், நற்குணத்தின் தாயகம், சற்குணத்தின் நாயகம், இப்பிரபஞ்சத்தின் பேரொளி, ஈருலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். புனிதமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். இந்த ஜும்ஆவுடைய வாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உண்டான ஒரு சில புரிதல்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்களா? சாதாரண மனிதரா? நம்மை போன்ற மனிதரா? சாமானிய மனிதரா என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், இன்றைய சில அறிவியினர்கள், கொள்கை குழப்பம் செய்யக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் தெரியாமல், அவர்களின் மேன்மையும் மாண்பும் அறியாமல், அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர், சாமானியர் என்று தன்னுடைய நாவின் மூலமாக வெளிப்படக்கூடிய அலட்சிய வார்த்தைகளால் அது போன்ற ஒரு இழி வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்கள் பிரயோகிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சில அறிவியினர்கள் நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர் என்று நபிகளை குறித்து தான் சொல்கிறார்கள் என்று இல்லை. இந்த நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர் என்று இந்த வார்த்தை எங்கு உதயமானது, எப்பொழுது சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது என்பதற்கு சில வரலாறுகள் சான்று இருக்கிறது. இதை ஒரு 3 கட்டமாக வைத்து பார்க்கலாம். பெருமக்களே, முதல் கட்டமாக நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, தன்னுடைய ரூஹை ஆதம் நபியின் மீது ஊதி
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறார்கள். முழு மனித வடிவில் காட்சி தருகிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நேரத்திலே அல்லாஹ் முதல் கட்டமாக தன்னுடைய அமரர்களுக்கு கட்டளையிடுகிறார். என்னுடைய மலக்குகளே, நீங்கள் அனைவரும் என்னால் படைக்கப்பட்ட ஹலீஃபா ஆதத்திற்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னார். இறைவனுடைய உத்தரவு வந்துவிட்டது. இறைவனுடைய உத்தரவுக்கு இணங்க எல்லா மலக்குமார்களும் சஜிதாவில் வீழ்ந்தார்கள். அல்லாஹ்விட்ட கட்டளை செய்தாக வேண்டும். எல்லோரும் சுஜூது செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லா மாணவர்களும் சஜிதா செய்தார்கள். இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை. இறைவன் இட்ட அந்த கட்டளைக்கு அவன் மாறு செய்தான், ஷைத்தான் மாறு செய்தான். எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். இவன் மாத்திரம், இப்லீஸ் மாத்திரம் சஜிதா செய்வதற்கு மறுத்து விட்டான். அல்லாஹ் சும்மா விடல, காரணத்தை கேட்டான். ஏன்பா, நான் உன்னை ஆதத்துக்கு சஜிதா செய்யும்படி ஏவிய நேரத்தில் நீ ஏன் செய்யல? செய்ய விடாமல் உன்னை எது தடுத்தது என்று அல்லாஹ் இப்லீஸிடம் கேட்டான். அதுக்கு இப்லீஸ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், قال ألم أكن لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. இப்லீஸ் சொன்னா, தட்டினால் ஓசை தரும், தட்டினால் ஓசை தரும் கொழுகொழுப்பான வலுவழுப்பான களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதருக்கா நான் சஜிதா செய்வது என்று இப்லீஸ் கேட்டார். உயர்ந்தவர், உன்னதமானவர், ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அல்லாஹ்வே சொல்கிறான், ஆதம் என்னுடைய பிரதிநிதி, ஹலீஃபா என்று சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உன்னதத்தை விளங்காமல் அவர்கள் பிறகு நபியாக அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார்கள். அவர்கள் நுபுவத்து பெறுவதற்கு சாத்தியமானவர்கள். நுபுவத் என்ற அந்த பிரகாசத்தை, அந்த ஒரு பலுவை, நுபுவத் என்ற பலுவை வாங்க தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் ஆதம் நபியை தயார்படுத்தினார். அப்பேற்பட்ட உன்னதமான உயர்ந்த மனித புனிதரை பார்த்து சொன்னான் இப்லீஸ், இவர் சாதாரண மனுஷன், இந்த மனுஷனுக்கா நான் சஜிதா செய்யறது என்று ஏளனமாக பேசினான். சாதாரண மனிதன் என்று சொன்னான். அல்லாஹ் பொறுக்கல, என்ன செய்தான் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொன்னான், ஃபக்ருஜ் மின்ஹா, இதற்கு பிறகு இந்த சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போன்றான். எப்போ என்னால் படைக்கப்பட்ட ஒரு ஹலீஃபாவை, மனித புனிதரை சாதாரண மனிதர் என்று சொன்னாயோ, ஏளனம் செய்தாயோ, இதற்கு பிறகு சொர்க்கத்தில் இடமில்லை, வெளியேறு, ஃபஇன்னக ரஜீம், நீ துரத்தி விடப்பட்டவனாயிட்ட, தூக்கி வீசப்பட்டவனாயிட்ட என்று சொன்னது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அடுத்து சொன்னான், வஇன்ன அலைக்கல் லஅனத, நிச்சயமாக உன் மீது சாபம் உண்டாகட்டும், இலா யௌமித்தீன், கியாமத் நாள் வரையிலும். ஏன் சாபம்? என்னுடைய மலக்குமார்களின் சாபம், என்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் சாபம், சஹாபாக்களின் சாபம், வலிமார்களின் சாபம், உலகத்தில் உண்டான கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்களுடைய சாபமும் உன் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹ் இப்லீஸை சபித்தான். காரணம், ஆதம் நபியை, உன்னதமான புருஷரை, புனிதரை சாமானிய மனிதர் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அவனை கியாமத் நாள் வரையிலும் கேவலப்படுத்தினான். இது முதல் கட்டம். இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்து நபியையும் அல்லாஹுவையும் ஏற்காமல், அல்லாஹு
இறை மறுப்பாளர்கள் தங்கள் நபிமார்களை பார்த்து சொன்ன வார்த்தை நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர் என்று அந்த நபிமார்களை அந்த சமூகத்தினர் கேவலப்படுத்தினார்கள். எந்தெந்த நபியை எந்தெந்த சமூகத்தினர் சாதாரண மனிதர், நம்மை போன்ற மனிதர் என்று எந்த சமூகம் எந்த நபியை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை குர்ஆன் வரிசைப்படுத்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா சமூகத்தினரும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாமல் ஈமான் கொள்ளாதவர்கள், காஃபிரீன்கள், இறை மறுப்பாளர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்மை போன்ற மனிதரையா நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டார். குர்ஆன் சொல்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது, அல்லாஹ் சூரத்து ஹூதிலே பதிவு செய்கிறான், அந்த சமூகத்தினர் நூஹ் நபியை பார்த்து சொன்னார்கள், மா நராக இல்லா பஷரும் மிஸ்லினா, நாங்க உண்மை நம்மள மாதிரி மனிதரா தான் உங்களை பார்க்கிறோம். நான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க அந்த சமூகத்தினர், மா நராக்க இல்லா பஷரும் மிஸ்லினா, நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் நீ. யார? ஒரு நபியை பார்த்து சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமூகத்தினர் சொன்னார்கள். அந்த சமூகத்தினர் ஈமான் கொண்டவர்களா? இல்லை, ஈமான் கொள்ளாதவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு சாதாரண மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனுஷன். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்தான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகத்தினர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், வமா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீ எங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான், நீ எங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான். வ இன் அதுன்னக லமினல் காதிபீன், நீ பொய்யர்களில் உள்ளாய் என்று நாங்கள் நம்புகிறோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகத்தினர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார்கள், நீ பொய்ய, அது மட்டுமல்ல நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் என்று ஏளனமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசினார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்வான், சூரத்துல் கமரிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டத்தினர், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தினர் யார்? சமூது கூட்டத்தினர். அந்த சமூது கூட்டத்தில் ஈமான் கொள்ளாமல் இறை மறுப்பாளர்களாக இருந்தவர்கள் சாலிஹ் நபியை பார்த்து சொன்னார்கள், காலு அபஷரும் மின்னா வாஹிதுன் நத்தபிஉ, என்ன எங்க கூட்டத்திலே உள்ள மனிதர், எங்க சமூகத்தில் உள்ள மனிதர், நம்மை போன்ற ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சாலிஹ் நபியின் சமூகத்தினர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஏளனமாக கேட்டார்கள். நம்மள மாதிரி ஒரு மனுஷன், நம்மள மாதிரி தூங்குறாரு, சாப்பிடுறாரு, கடை வீதிக்கு போறாரு, தூங்குறாரு, மனைவி மக்களோடு இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றுவோம் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், சூரத்துல் முஃமினூன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு நபிமார்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், ஃபகாலு அனுமினு லிபஷரைனி மிஸ்லினா, நம்மை போன்ற மனிதர்களாக காட்சி தருகிற இந்த இரண்டு பேரையா நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, உத்தம புருஷர்கள். அவர்களை பார்த்து அந்த காஃபிரீன்கள் பயன்படுத்திய வார்த்தை நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர், இவர்களையா நாங்கள் நம்பிக்க வேண்டும், இவர்களையா நாங்கள் பின்பற்ற வேண்டும், நம்மள மாதிரி மனுஷன், இவங்களை நாங்க எப்படி நம்புவோம் என்று நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தினர் அந்த நபிமார்களை சாதாரண மனிதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் மொத்தமா பொதுவாகவே அந்த நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்த சமூகத்தினருடைய வார்த்தையே என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, அபஷரன் யஹ்தூனனா, பொதுவா சொல்லலாம். அவங்க பேசினாவே அந்த நபிமார்களை சாதாரண மனிதர், நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர் என்று தான் அவர்கள் அந்த நபிமார்களை கேவலப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் இப்லீஸ் ஏற்படுத்தினது.
இரண்டாவது கட்டம் நபிமார்கள் காலத்தை காஃபிரீன்கள் நபிமார்களை சொன்ன வார்த்தை. மூன்றாவது கட்டம் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நம்மை போன்ற மனிதர், சாதாரண மனிதர் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியினர்கள், அறிவற்றவர்கள், கொள்கை குழப்பம் செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இவங்க சும்மா ஒண்ணும் சொல்லல, ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை நாங்க ஏன் சாதாரண மனிதர் என்று சொல்கிறோம் தெரியுமா? நம்மை போன்ற மனிதர் என்று ஏன் சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசியில சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நபியே நீங்க சொல்லுங்க, இன்னமா அன நான் இருப்பதெல்லாம் பஷரும் மிஸ்லுக்கும் உங்கள மாதிரி ஒரு மனுஷன் தான் என்று நபியே நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் நபிகிட்ட சொன்னான். வசனம் இருக்கிறது உண்மைதான், குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு, உண்மைதான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா உண்மைதான். பெருமக்களே, ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்குறான்னு சொன்னா, ஒரு சூறாவை இறக்குறான்னு சொன்னா ஏன் இறக்குறான்? அந்த சூறாவுக்கு என்ன காரணம் இருக்கு? அந்த ஆயத்திற்கு என்ன காரணம் இருக்கு? அந்த ஆயத்து வந்ததற்குண்டான முன்பின் வரலாறு என்ன? அதுக்கு அரபியில சபபுல் நுஸூல் சொல்லுவாங்க. அந்த ஆயத்து இறக்கப்பட்டதற்குண்டான காரணம், சூரா வந்ததற்குண்டான காரணம், ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை சொன்னான், இந்த ஆயத்தை ஏன் குர்ஆன்ல பதிவு செஞ்சான் அப்படின்ட்டு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நாம் பார்க்காமல் நேரடியாக ஒரு வசனத்திற்கு நாம் அர்த்தம் செய்தோம் என்று சொன்னால் தப்பு தப்பா அர்த்தம் செய்வோம். இவங்க இந்த மாதிரிதான் தப்பு தப்பா அர்த்தம் வச்சதுனாலதான் வழிகட்டு போயிட்டாங்க. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்கள் மாதிரி ஒரு மனுஷன் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஏன் சொன்னா, யார பார்த்து சொல்ல சொன்னா, காரணம் தெரியணுமா தெரியக்கூடாதா? காரணம் தெரியும் தானே. பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்ற அந்த வசனம் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான். அந்த சமூகத்தினரை பார்த்து சொல்லுங்கள், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். யாரை பார்த்து சொல்ல சொன்னான் தெரியுமா? யாரை பார்த்து சொல்ல சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் மக்கத்தில் வாழ்ந்த குஃபாரி முஷ்ரிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொன்னான். முஷ்ரிக்கீன்களை பார்த்து நபியை நீங்க சொல்லுங்க, அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காஃபிரீன்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லல? சஹாபாக்களை பார்த்து சொல்லவில்லை, மூமின்களை பார்த்து சொல்லவில்லை, காஃபிரீன்களை பார்த்து சொன்னார்கள் பெருமானார். சரி, யாரை பார்த்து சொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் சொன்னாங்க? காரணம் வேணுமா இல்லையா? ஏன் சொன்னாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கும் விளக்கம் தருகிறார்கள். ஏன் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல நபிமார்களுக்கு முஅஜிஸத் என்னும் அற்புதத்தை காட்டக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதிசயத்தை காட்டக்கூடிய முஅஜிஸா என்னும் அற்புதத்தை கொடுத்திருந்தான், எல்லா நபிமார்களுக்கும். அதுல நபிமார்கள் காட்டக்கூடிய அற்புதங்கிறது மிக உயர்ந்தது, மிக உன்னதமானது, மிக அற்புதமானது, மிக ஆழமானது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தடி அது ஒரு அற்புதம் இல்லையா? கீழே போட்டா பாம்பா மாறும், கையில பிடிச்சா களியா மாறிடும். அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுத்திருந்தான். அதை விட அற்புதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். மௌத்தா போனவங்களை குன்பி எது இல்லைன்னு சொன்னா அவங்க உயிராயிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த சக்தி, அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த அற்புதம் என்னன்னா, மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் செஞ்சுட்டாங்க, இப்ப எழுப்பணும், உயிர் கொடுக்கணும். குன்பி எது இல்ல, அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு எழுன்னு சொன்னா அவர் ஏஞ்சி நிற்பார். அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்திருந்தான். வெண்குஷ்டமா இருக்கிறார் ஒருத்தர், நோயாளியா இருக்கிறார், அந்த நோயாளியை குணப்படுத்தும் டாக்டராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் அது. இது போன்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை கொடுத்தான். இந்த அற்புதத்தில் எல்லாம் பார்த்து அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த சமூகத்தினர், இவர் என்ன மௌத்தா போனவங்கெல்லாம் உயிராக்குறாரு, குணப்படுத்த முடியாத நோய்களையும் குணப்படுத்துறாரு, இப்ப இவர் அல்லாவா இருப்பாரோ, கடவுளாக இருப்பாரோ,
அல்லது கடவுளில் குமாரராக இருப்பாரோ என்று ஈசா நபியை கடவுளாக அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை என்று பிறந்தவர்கள். தந்தை என்று பிறந்ததன் காரணமாக ஈசா இப்னுல்லாஹ், ஈசா என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹுக்கு நிகராக ஈசா நபியை கொண்டு வந்து வச்சு ஷிர்க் வைத்து ஈசா நபியை கடவுளாக வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதத்தை வைத்து. ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாவை விடவும் மிகைப்பானது. எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதத்தை விட மிகைப்பானது, ஆழமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்களே பெருமானார், மிகப்பெரிய அற்புதம். யாராவது சந்திரனை நம்ம விரல காட்டினாக்கா நம்ம கை சுற்றுறோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி விரல தான் காட்டினாங்க, ஒரு அசைஞ்சாங்க, சந்திரன் இரண்டாக பிளந்தது, இரண்டு துண்டுகளாக பிளந்து காட்சி தந்தது. அப்பேற்பட்ட அற்புதத்தை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து அந்த காஃபிரின்கள் ஈசா நபியை கடவுள் என்று சொன்னதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்று சொல்லிவிடக் கூடாது, இறைவன் என்று சொல்லிவிடக் கூடாது, ரசூலை வணங்கிவிடக் கூடாது. இறைவனுக்கு உகந்தவராக, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னதை போன்று இவரும் அல்லாஹ்வின் மகன் அல்லது அல்லாஹ்வுடைய சகோதரர் என்று அல்லாஹுக்கு இவர்கள் இணை கற்பித்து விடக் கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் மலக்கு அல்ல, நான் அல்லாஹ் கிடையாது, நான் இறைவன் கிடையாது, நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக சொன்னதாக முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்ப யாரை பார்த்து சொன்னாங்க? முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இறைவனாக ரசூலை ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொன்னார்களே தவிர, நீங்களும் ரசூலை நம்மை போன்ற மனிதர் என்று மக்களே நீங்களும் ரசூலை சொல்லுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, இங்க இன்னொரு செய்தி, அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹ் தஃப்சீர் ராஸில இன்னொரு விளக்கத்தையும் அவங்க சொல்லி தர்றாங்க. இந்த ஆயத்திற்குண்டான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே பணிவை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்னார்கள். நம்ம பெரியவங்கள்ட்ட போய் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நற்காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு எவ்வளவு பயான் பண்ணீங்க, எவ்வளவு உபதேசம் பண்ணீங்க, என்ன மாதிரி கிராத் ஓதுனீங்க, என்ன மாதிரி சமூகத்தை பண்படுத்தினீங்க என்று நாம் அவர்களுடைய அருமை பெருமைகளை குறித்து பேசுகிற போது அந்த நன்மக்களிடத்திலே பரவாயில்ல நம்மளை புகழ்ந்து பேசுறாங்க, பெருமைப்படுத்தி பேசுறாங்க என்று மமதை கொள்வார்களா? இல்லை, தன்னை தாழ்வைப்படுத்தி பேசுவார்கள், தன்னை தாழ்த்தி பேசுவார்கள். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான்ப்பா, அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு கொடுத்திருக்கிறான், நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்று பணிவாக பேசுவார்கள் அல்லவா? அந்த பணிவான வார்த்தை தான் பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தோற்றத்தில் மனிதராக இருந்தாலும் அகத்தோற்றத்தில் அவர்கள் மனிதரை விடும் அப்பாற்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தோற்றத்தில் மனிதர் தான், அதாவது வெளி தோற்றத்துல மனிதர் தான், எல்லாரும் மாதிரி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, மனைவி மக்களோடு இருக்கிறாங்க. இது போன்ற புறத்தோற்றத்தில் மனித தோற்றத்தில் காட்சி தந்தாலும் சரி, அகத்தோற்றத்தில் மனிதரை விடும் உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு ஏராளமாக சான்றை நாம் சொல்ல முடியும், ஏராளமான சான்றை இதற்கு நாம் சொல்ல முடியும். இறைவன் சொல்றான், நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட நான் புறத்தோற்றத்தில் உங்களை போன்றவன் தான், ஆனால் அகத்தோற்றத்தில் நான் உங்களை போன்றவன் அல்ல. அகத்தோற்றத்தில் எனக்கும் உங்களுக்கும் பல வித்தியாசங்கள், பல வேறுபாடுகள் இருக்கிறது. எனக்கும் இறைவனுக்கும் அகத்தோற்றத்தில் பல ஆன்மீக வித்தியாச
என்று நபியே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ற அர்த்தமும் அந்த வசனத்திற்குள்ளே பொதிந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, புகாரி ஷெரீஃபிலே, விசால் நோன்பை தடுத்தார்கள். விசால் நோன்பு சொன்னா சஹர் செய்யாம, இஃப்தார் செய்யாம, சாப்பிடாம தொடர்ந்து 2-3 நாள் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு வச்சாக்கா 2-3 நாள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது நோன்பு. இடையில சாப்பிட்றது, பிரேக் வர்றது எதுவுமே கிடையாது. சஹர் இஃப்தார்லாம் செய்யறது கிடையாது. தொடர்ந்து நோன்பு வைக்கிறது. ஒரு 5 நாள் அல்லது ஒரு 10 நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் நோன்பு வச்சாங்க. சாப்பிடாம குடிக்காம தொடர் நோன்பு வச்சாங்க. இதற்கு தான் அரபியில விசால் நோன்புன்னு சொல்லுவாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று விசால் நோன்பு வைப்பதை பார்த்த சஹாபாக்களும் விசால் நோன்பு வச்சாங்க, தொடர் நோன்பு வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, நீங்க வைக்காதீங்கன்னா, நீங்க விசால் நோன்புலாம் வைக்க கூடாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க தொடர் நோன்பு வைக்கிறீங்க, அதனால நாங்களும் தொடர் நோன்பு வைக்கிறோம். வேறொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, சஹாபாக்கள் தொடர் நோன்பு வச்சாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 2 நாள் தாங்கினாங்க. 3ஆவது நாள் அவங்களால தாங்க முடியல. அவங்கவுங்க மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அந்த சஹாபாக்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுறாங்க? அபூதாவுதுல வருது இந்த ஹதீஸ். மயக்கம் போட்டு விழுறாங்க என்று கேட்கும் போது கூட வந்த சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, அவங்க தொடர் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த தொடர் நோன்பு வச்சிருக்கிறதுனால சாப்பாடு தண்ணி எதுவுமே 3 நாளா இல்லாததுனால அவங்களுக்கு தாங்கல, மயக்கம் போட்டு விழுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டு சொன்னாங்க, உங்களை யார் தொடர் நோன்பு வைக்க சொன்னது? முதல்ல அந்த நோன்பை கலையுங்க, நோன்பை விடுங்க, சாப்பாடு கொடுங்க, உங்களுக்கு தண்ணியை கொடுங்க என்று சொன்ன போது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க தொடர் நோன்பு வைக்கிறீங்க, அதனாலதான் நாங்களும் தொடர் நோன்பு வச்சோம். அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, உங்கள என்ன மாதிரி யார் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உங்கள என்ன மாதிரி யார் இருக்கிறீர்கள்? என்ன மாதிரி உங்களை யாருமே கிடையாது, நான் வேற நீங்க வேற. யுத்ஐமுனி ரப்பி வ யஸ்கைனி, நான் தொடர் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா எனக்கு என் இரட்சகன் புறத்திலிருந்து சாப்பாடு கொடுக்கப்படுது, நீர் புகட்டப்படுது, சொர்க்கத்திலிருந்து எனக்கு உணவு கொடுக்கப்படுது, சொர்க்கத்தினுடைய நீர் எனக்கு மறைமுகமாக புகட்டப்படுது, எனக்கும் இறைவனுக்கும் மத்தியில மறைமுகமான ரகசிய தொடர்பு இருக்கிறது. என்ன மாதிரி நீங்க உங்கள யாருமே கிடையாது, நான் வேற நீங்க வேற. இந்த ஹதீஸை விளக்கம் சொல்லக்கூடிய ஷாரிஹீன்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இந்த விசால் நோன்பு என்பது பொதுவான எல்லா சமுதாயத்திற்கும் அது ஷரியத்தாக்கப்படல. இது சஹர் செஞ்சாகணும், இஃப்தார் செஞ்சாகணும், அந்த நோன்பு தான் உம்மத்துக்கு ஷரியத்தாக்கப்பட்டிருக்கு, ஆகமாக்கப்பட்டிருக்கு. தொடர் நோன்பு என்பது இந்த சமூகத்திற்கு அது ஹலாலாக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சாங்கன்னா அது ஹுசூசியத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அது குறிப்பாக்கப்பட்டது என்ற செய்தியை அது ஷாரிஹீன்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க. இப்ப இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களை மாதிரி மனிதர் இல்லை என்று. அங்க சஹாபாக்கள் சாதாரணமானவர்களா, நம்மை போன்றவர்களா? அந்த சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், நபிமார்களுக்கு அடுத்து சமூகத்திலே உயர்ந்த தரஜாவில் உள்ளவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒற்றை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். அப்பேற்பட்ட உத்தம தோழர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, நான் உங்களை மாதிரி கிடையாது, நீங்களும் என்ன மாதிரி கிடையாது என்று அந்த உத்தம தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிற போது நாம சொல்லலாமா? ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி ஒரு மனுஷன், சாதாரண மனிதர் என்று சொல்லலாமா? அப்படியானால் நபிமார்களை, ரசூலுல்லாஹ்வை ஒருவன் சாதாரண மனிதர் என்று சொல்கிறான் என்றால், நம்மை போன்ற மனிதர் என்று சொல்கிறான் என்றால், சாமானியன் என்று சொல்கிறான் என்றால் அவன் இப்லீஸ்னு அர்த்தம். ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஆதம் நபியை சாதாரண மனிதர் என்று சொன்னான். அவன் சொன்ன வார்த்தை காஃபிர் என்று அர்த்தம். ஏன்னா காஃபிரின்கள் நபிமார்களை சாதாரண மனிதர் என்று வார்த்தை பயன்படுத்தினார்கள். சாதாரண மனிதர், நம்மை போன்ற மனிதர் என்ற வார்த்தையை சொல்லிதான் நபிமார்களை கேவலப்படுத்தினார்கள். அந்த வார்த்தையை நாமும் உச்சரிக்க கூடாது. அப்படி உச்சரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானுக்கு அது உலை வைத்து விடும்.
அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல, நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்முடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.